கிட்டத்தட்ட நைட்டு 2 மணி வரைக்கும் தூக்கமே இல்லைங்க. என்னடா இதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நானும் அங்கிட்டு உருள்றேன் இங்கிட்டு உருள்றேன். எனக்கு தெரிஞ்சு 2 மணி வரைக்கும் தூங்கலை. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சதே 6:30 மணிக்கு தான். அவசரமாக பிள்ளைங்களை கிளப்பி, நல்ல வேலை நேற்று இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதை வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சு. இந்த மில்லட்ஸ் இட்லியோட ரெசிபியை நான் தனியாக ஒரு வீடியோவாக பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ஹெல்த்தியான ப்ரோட்டீன் அண்ட் மில்லட் ரிச்சான இட்லி பேட்டர் தாங்க. ஸோ வாங்க காலையில் என்ன பண்ணேங்கிறத பார்த்துருவோம். லூலு போயிருந்தப்போ ஃப்ரெஷ்ஷான இந்த கடலை பார்த்துருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அதை நைட்டே ஊற போட்டு வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே குக்கரில் வேக வச்சுட்டு ஸ்கூலுக்கு அதை கொடுத்து விட்றலான்னு சொல்லிட்டு அஸ் யூஷுவல் நம்ம மாவு தான் நம்மளை காப்பாற்றிருச்சே. கடன்னு இட்லி சட்லி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இட்லியும் ஊற்றி வேக வச்சாச்சு. இந்த இட்லிக்கு வந்து புளிப்பான சட்னி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால லைக் வெங்காய சட்னி மாதிரி செஞ்சு நல்லா நிறைய புளி போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி ஜூஸு அதெல்லாம் எதுவுமே பண்ணலங்க. சிம்பிளாக இட்லி சட்னி, அப்புறம் நம்ம வேவிச்சு வச்ச கடலை, குடிக்கிறதுக்கு மட்டும் மாதுளம் ஜூஸ் வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இவங்க தான் இப்போ காலையில் சாப்பிட்டு போக மாட்டேங்காங்களா. அதுவும் மாதுளம்பழத்தில் சுகரும் ஆட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக கொஞ்சம் ரைசன்ஸ் ஆட் பண்ணி குடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கிட்டே இப்படி தாங்க ரொம்ப நார்மலாக போச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.